வணக்கம். நான் தமிழன்பன். இன்று எல்லைக்கே திரைப்படம் குறித்து என்னுடைய கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன். விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன், கீர்த்தி செட்டி, எஸ்.ஜே. சூர்யா, சீமான் உள்ளிட்ட பலர் நடிப்பில் வெளியாகி இருக்கிற திரைப்படம் எல்லைக்கே. எல்ஐகே என்றால் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி என்பதன் முதல் எழுத்துக்களை, ஆங்கில வடிவத்தின் முதல் எழுத்துக்களை சேர்த்து எல்ஐகே என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். எதற்கு இந்த பெயர் என்றால், இந்த படத்தில் அப்படி ஒரு செயலி, கைபேசி செயலி, அதாவது செல்போன் ஆப் என்று சொல்லப்படுகிறது அல்லவா. இப்பொழுதெல்லாம் குழந்தைகளுக்கு சோறு ஊட்டும் போது ஆப்பு என்போம், யாராவது நமக்கு முதுகில் குத்தினால் ஆப்பு என்று சொல்வோம். இப்பொழுது எல்லாமே ஆப் ஆக இருக்கிறது, செல்போன் ஆப் ஆக இருக்கிறது. வாழ்க்கையே அதில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு இடத்திற்கு பயணப்பட வேண்டும் என்றாலும் ஒரு ஆப் வேண்டும், ஒரு உணவு வாங்க வேண்டும் என்றாலும் ஒரு ஆப் வேண்டும், மளிகை பொருட்கள் வாங்குவதற்கு ஆப் என்று எல்லாமே கைபேசி காலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதை வெளிப்படுத்தும் விதமாக அவர் இந்த படத்தை எடுத்திருக்கிறார். அவர் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக, அதாவது முன்பாக போய் 2040ஆம் ஆண்டில் இதனுடைய வடிவங்கள் எப்படி இருக்கும் என்கிற கற்பனையை செய்திருக்கிறார். அந்த கற்பனை சுவாரஸ்யமாகவும் இருக்கிறது, பயமாகவும் இருக்கிறது. 2040ஆம் ஆண்டில் ஒரு கைபேசி செயலி, ஒரு ஆப், எல்ஐகே என்கிற ஒரு ஆப் பெரிய புகழ்பெற்று இளைஞர்கள் யுவதிகளிடத்தில் புகழ்பெற்று இருந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆப்பின் வேலை என்னவென்றால், ஒரு காதலனோ காதலியோ இந்த ஜாதக பொருத்தம் பார்க்குற மாதிரி அந்த ஆப் பொருத்தம் பார்த்துரும். இந்த பையனுக்கு இந்த பொண்ணு பொருத்தமா, இந்த பொண்ணுக்கு இந்த பையன் சரியானவனா என்கிற பொருத்தத்தை பார்த்து சொல்கிற ஆப்பாகவும், அவர்கள் இருவரும் இணைந்து விட்டால் அவன் நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கிறானோ அந்த பையனும், அந்த பையன் என்ன பண்ணுறானோ அந்த பொண்ணு கவலைப்பட வேண்டியதில்லை, அவர்களுடைய நடவடிக்கைகளை இவர்கள் உட்கார்ந்த இடத்தில் கவனித்துக் கொள்ளலாம் என்கிற மாதிரியான ஒரு ஆப் அது. அதாவது இந்த ஒருவர் எந்நேரமும் கண்காணித்துக் கொண்டே இருப்பதுதான் இந்த ஆப்பினுடைய வேலை. இது அனைவருக்கும் பிடித்து போய் மிகவும் புகழ்பெற்று விளங்குகிறது. நாட்டில் ரொம்பவும் புகழ்பெற்று விளங்குகிறது. எல்லா இளைஞர்களும் யுவதிகளும் அதற்கு அடிமையாகி இருக்கிறார்கள். இந்த படத்தின் கதாநாயகி கீர்த்தி செட்டியும் அதற்கு அடிமையாகி இருக்கிறார். அதை ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு என்கிற நியூட்டனின் 3ஆம் விதிப்படி, இவ்வளவு தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு எதிராக, நேர் எதிராக, இயற்கை தான் எப்போதும் நம்மை பாதுகாக்கும் என்கிற எண்ணத்தோடு செயல்படுகிற ஒரு குழுவும் இயங்கி கொண்டுதான் இருக்கிறது. அந்த குழுவுக்கு தலைவராக திரு சீமான் அவர்கள் நடித்திருக்கிறார். சீமான் அவர்கள் ஒவ்வொரு நாளும் மேடைகளிலும் மக்களிடத்திலும் பேசிக்கொண்டிருக்கிற நற்கருத்துக்களை செயல்படுத்துகிற ஒரு கதாபாத்திரத்தை அவருக்கு இந்த படத்தில் விக்னேஸ்வரன் கொடுத்திருக்கிறார். இந்த கதாபாத்திரத்துக்கு சீமானை தவிர நடிப்பதற்கு வேறு ஆள் இல்லை என்று அடித்து சொல்லலாம். அந்த அளவுக்கு அதற்கு பொருத்தமான கதாபாத்திரத்தை சீமான் நடித்திருக்கிறார். விக்னேஸ்வரன் வடிவமைத்திருக்கிறார், சீமான் நடித்திருக்கிறார். சீமான் நடித்திருக்கிறார் என்று சொல்ல முடியாது, வாழ்ந்திருக்கிறார் என்று சொல்லலாம். அதாவது எல்லாமே கைபேசி என்கிற போது, கைபேசியே இல்லாத ஒரு உலகம் என்பதை படைத்து இயற்கையோடு மனிதன் வாழ வேண்டும், இயற்கையோடு இசைந்து வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்துகிற ஒரு கதாபாத்திரமாக, பசுமை உலகத்தை வடிவமைக்கிற ஒருவராக அவர் இருக்கிறார். அவருடைய மகன் தான் கதாநாயகன் பிரதீப். இந்த பிரதீப் ரங்கநாதன் இந்த ஆப்புக்கு இந்த ஒரு காதலை, அந்த கீர்த்தி செட்டியை பார்த்தவுடன் காதல் கொள்கிறார். அந்த காதலை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அந்த பொண்ணுக்கு உங்ககிட்ட போன் கூட இல்லையா, இவர் கைபேசியே இல்லாமல் வாழ்கிற அப்பாவின் வழியில் அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த பெண் மீதான காதல் வந்தவுடன் அந்த பெண், உன்னிடம் போனே இல்லைன்னா உன்னை நான் எப்படி காதலிக்கிறது என்று சொல்கிறது. அதற்காகவே அவர் போன் வாங்குகிறார். அந்த ஆப்பிலும் இறங்குகிறார். அந்த ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து அவரும் பயன்படுத்துகிறார். என்னவென்றால் அது அவருக்கு ஆப்பு வைத்து விடுகிறது. இந்த பையன் உனக்கு பொருத்தமான காதலன் கிடையாது என்று அந்த ஆப் நாயகியிடம் சொல்ல, நாயகி காதலை முறித்துக் கொள்கிறார். நாயகனுக்கு கோபம் வருகிறது. இந்த ஆப்பா என்னுடைய காதலை தீர்மானிப்பது என்று அதற்கு எதிராக முழங்குகிறார். இப்பொழுது எஸ்.ஜே. சூர்யா அவர்கள், ஏன்னா நம்முடைய ஆப் இவ்வளவு புகழ்பெற்றிருக்கிற ஆப்புக்கு எதிராக ஒருவன் வந்து விட்டானா, அவனை முடக்க வேண்டும், அவனை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். இவர்கள் இருவருக்குமான போட்டியில் கடைசியில் யார் வென்றார் என்பதுதான் அந்த படத்துடைய கதை. பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் இன்றைய இளைஞர்களுடைய மனநிலையை பிரதிபலிக்கிற மாதிரி, வாழ்நிலையை பிரதிபலிக்கிற மாதிரியான கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து அதன் மூலம் புகழ் பெற்றிருக்கிறார். இந்த படத்திலும் அவருக்கு அதே போன்ற ஒரு கதாபாத்திரம் அமைந்திருக்கிறது.
இன்னும் கூடுதலாக 2040 இந்த நாடு எப்படி இருக்கும் என்பதற்கான கதாபாத்திரம் அதற்கேற்ப நடித்து தன்னை தக்க வைத்து இந்த கதைக்கு பொருத்தமான கதாநாயகன் என்பதை நிரூபித்து இளைஞர்களை ஈர்த்திருக்கிறார். அதேபோல் நாயகி கீர்த்தி செட்டியும் ஒரு ஒரு பொம்மை போலவே தோன்றுகிறார். அவர் ஒரு பொம்மை போலவே இருந்து இவர் உண்மையான பெண்மணி தானா இல்லை பொம்மையா என்று நினைக்கிற அளவுக்கு அவர் இருக்கிறார். அவர் உண்மையான பெண்மணி தான் என்பதை ஒரு சில பாச காட்சிகள், தாய் பாச காட்சி, கதாநாயகனுடைய காட்சிகளில் அவர் நிரூபித்து விடுகிறார். சீமான் அவர்களும் சிறப்பாக நடித்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டியதில்லை, அவர் வாழ்ந்திருக்கிறார் என்று முன்பே சொல்லிவிட்டேன். எஸ்.ஜே. சூர்யா அவர்களுக்கு ஏற்ற கதாபாத்திரம் இது. அவர் தன்னை ஒரு பெரிய கடவுளாகவே நினைத்து கொண்டிருக்கிறார். கடவுளை எதிர்க்க ஒருத்தன் வந்து என்னை எதிர்க்கவே ஒருவன் வந்து விட்டானா, அவனை என்ன செய்கிறேன் பார் என்று அவர் இறங்குகிறார். அந்த நடிப்பையும் அவர் மிக நன்றாக வெளிப்படுத்தி இருக்கிறார். 2040ஆம் ஆண்டு நடக்கும் கதை என்பதால் உடைகளிலிருந்து, வண்ணங்களிலிருந்து, அட்மாஸ்பியரில் வைக்கப்படும் பொருட்களிலிருந்து எல்லாவற்றிலும் மிக அட்வான்ஸாக சிந்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இயக்குநர்களுக்கும், கலை இயக்குனர் குழுவுக்கும், ஒளிப்பதிவாளர் குழுவுக்கும் பெரிய வேலை இருந்திருக்கிறது. அனைவரும் அதை நன்றாக செய்திருக்கிறார்கள். இப்படி இதை நாம் வந்து ஒரு ஒரு ரெஃபரன்ஸ் என்று சொல்வார்கள் இல்லையா, அது வரை எடுத்து வைத்து கொண்டு இன்னும் 14 ஆண்டுகள் கழித்து பார்த்தாலும் அப்பவே இப்படி செஞ்சிருக்காங்களே என்று நினைக்க தோன்றுகிற அளவுக்கு மெனக்கெட்டு வேலை செய்திருக்கிறார்கள். அதனால் படம் காட்சி ரீதியாக வண்ணமயமாகவும் இருக்கிறது. ஒரு புது புது விஷயங்கள், அதாவது அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்து ரோபோட்ஸ், இப்போவே ரோபோக்கள் இருக்கின்றன, அந்த ரோபோக்கள் இன்னும் மிகுந்திருந்தால் எப்படி இருக்கும் என்பது போன்ற காட்சிகள். இன்றைக்கு ஏஐ தொழில்நுட்பம் எவ்வளவு இன்றைக்கே வளர்ந்திருக்கிறது, இன்னும் 15 ஆண்டுகளில் எவ்வளவு வளரும் என்பது அது தொடர்பான காட்சிகள். சண்டை காட்சிகள், இயல்பு வாழ்க்கை எல்லாவற்றிலும் அதை நீக்கமர பயன்படுத்தி இருக்கிறார்கள். நீக்கமர பயன்படுத்தி இருப்பதனால் புதிய காட்சி அனுபவம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த படத்திற்கு அனிருத் இசையமைத்திருக்கிறார். படம் வெளியாவதற்கு முன்பாகவே அதனுடைய பாடல்கள் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றிருக்கின்றன. அந்த பாடல்கள் படத்தோடு பார்க்கும் போதும் பொருத்தமாக அமைந்து இன்னும் கூடுதலான வரவேற்பை கொடுக்கிற மாதிரி அமைந்திருக்கிறது. அப்போ இந்த படம் மிக சிறப்பான படம், அனைவரும் பார்க்கக்கூடிய படம் என்று சொல்லிவிடலாமா என்றால் இல்லை. திரைக்கதையில் பல தொய்வுகள் இருக்கின்றன, சில பல தவறுகள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் சரி செய்திருந்தால் இந்த படம் ஒரு மிகச்சிறந்த படமாக, மிக ஒரு எடுத்துக்காட்டான ஒரு படமாக இருந்திருக்கும். ஆனால் ஏதோ ஒரு குழப்பம், பட தயாரிப்பிலோ இயக்குனர் மனதிலோ ஏதோ ஒரு குழப்பத்தின் காரணமாக நிறைய தடுமாற்றங்கள் இந்த படத்தில் இருக்கின்றன. அவற்றை நிதானமாக உட்கார்ந்து சரி செய்திருந்தால் இந்த படம் மிக வலிமையான ஒரு படமாக இருந்திருக்கும். எப்படி இருந்தாலும் இந்த படம் ஒரு புதிய அனுபவத்தை இளைஞர்களுக்கு கொடுக்கக்கூடிய படம் என்பதை தாண்டி ஒரு வலிமையான கருத்தை பேசுகிற படமாக இருக்கிறது. நம்ம வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா நம்ம ஒரு விஷயம் செய்யும் போதே சொல்லுவாங்க, ஒரு வண்டி வாங்கினோம்னா கூட இந்த வண்டியை பார்த்துப்போ, இந்த வண்டியில் இப்படிலாம் இருக்குது, ஏற்கனவே இந்த வண்டி வாங்கின ஒருத்தன் அப்படி ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லுவாங்க. அதாவது எதிர்காலம் குறித்து நம்முடைய நிகழ்கால பெருமைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இப்படி செய்தால் உன்னுடைய எதிர்காலம் இப்படி இருக்கும் என்று வீட்டில் உள்ள பெரியவர்கள் நமக்கு அறிவுரை சொல்வார்கள். அந்த இடத்திற்கு இயக்குனர் விக்னேஷ் சிவன் இந்த படத்தின் மூலம் வந்திருக்கிறார். 2040ஆம் ஆண்டில் நாடு இப்படி இருக்கும், இந்த அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிகள் இப்படியெல்லாம் இருக்கும். அப்படி இருக்கும்போது அதற்கு எதிர்வினையாக எப்படி இருக்க வேண்டும், எதிர்வினையாகவும் எப்படி இருக்கும் என்பது ஆகியவற்றையெல்லாம் கற்பனை செய்ததோடு, காதல் என்கிற உணர்வு எந்த கருவியாலும் அளவிட முடியாதது. அந்த உணர்வு முழுக்க மனிதர்களால், மனதினால், இயற்கையாக ஒவ்வொரு மனித உயிருக்கு மட்டுமன்று உயிர்களுக்கே உகத்தான ஒன்று என்பதை வலிமையாக சொல்லியிருக்கிறார். அதனால் இந்த படத்தின் கதை வடிவமைப்பில், திரைக்கதை அமைப்பில், பட ஆக்கத்தில் இருக்கின்ற சில பல குறைகளை மறந்துவிட்டு இந்த விக்னேஷ் சிவன் ஒரு பரந்த மனப்பான்மையோடு ஒரு காதல் குறித்தும் மனித உணர்வுகள் குறித்தும் பசுமை உலகம் என்கிற ஒரு உலகத்தை படைத்து இப்படி இருந்தால் நன்று என்று சொல்லியிருப்பது வைத்து பார்க்கும்போது இந்த படத்தை நாம் கண்டிப்பாக வரவேற்று கொண்டாடலாம். விக்னேஷ் சிவனின் இந்த சிந்தனைக்கு அவருக்கு நாம் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளலாம். ஆனால் அதே சமயம் அவர் தன்னுடைய வழக்கமான சில தவறுகளை, திரைக்கதையில் இருக்கிற தவறுகளை
அந்த விஷயங்களை தவிர்த்திருப்பாரேயானால் இந்த படம் நிச்சயம் மிகப்பெரிய படமாக இருந்திருக்கும். இப்பொழுதும் ஒன்றும் தாழ்வில்லை. கண்டிப்பாக ஒரு முறை பார்த்து ரசிக்கக்கூடிய படமாகத்தான் இருக்கிறது. நன்றி, வணக்கம்.